வணக்கம். இந்த மூலப்பொருள் ஆய்வுக்கு உங்கள வரவேற்கிறேன். உயிர் தெழுதல் இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு பல பேருக்கு, ஏன் கிறிஸ்தவர்கள் உட்பட பலருக்கு, இந்த வார்த்தையோட உண்மையான அந்த ஆதிசக்தி வாய்ந்த அர்த்தம் என்னன்னு சரியா தெரியறதில்ல. அது ஏதோ ஒரு மங்கலான நம்பிக்கை மாதிரி தான் இருக்கு. ஆனா முதல் கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையை சொன்னப்போ அவங்க மனசுல நிஜமாவே என்ன இருந்துச்சு? வாங்க அத தோண்டி துருவி பாப்போம். முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உயிர்த்தெழுதல்னா நாம பொதுவா நினைக்கிற மாதிரி செத்த உடனே நம்ம ஆன்மா ஸ்வர்க்கத்துக்கு போறதுன்னு அர்த்தம் இல்லைன்னா, அப்போ அதோட அர்த்தம் என்ன? இந்த கேள்விதான் நாம இழந்த அல்லது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு மிக ஆழமான உண்மையை தெரிஞ்சுக்க போற பயணத்தோட ஆரம்பம். சரி, இதுதான் நம்மளோட பயண திட்டம். முதல்ல இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை ஏன் இப்போ தப்பா புரிஞ்சிக்கப்பட்டிருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் கிறிஸ்தவம் பிறந்த காலத்துல இருந்து 2 முக்கியமான சூழல்களுக்குள்ள டைம் டிராவல் பண்ணுவோம். ஒன்னு புறமத உலகம், இன்னொன்னு இஸ்ரேவேலியர்களோட நம்பிக்கை. அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களோட உயிர்த்தெழுதல் நம்பிக்கை எப்படி ஒரு பயங்கரமான புதுமையா இருந்துச்சுன்னு கண்டுபிடிப்போம். கடைசியா அந்த நம்பிக்கை அவங்களோட அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு ஆராய போறோம். பாருங்க, முதல் கிறிஸ்தவங்களை பொறுத்த வரைக்கும் உயிர்த்தெழுதல்ங்கிறது இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கான ஒரு எஸ்கேப் பிளான் கிடையாது. அதுக்கு நேர்மாறா அது இந்த பூமியில கடவுளோட புதிய படைப்பு தொடங்கிருச்சுங்கிற ஒரு பிரகடனம். அது மட்டும் இல்ல, அந்த புதிய படைப்புல ஒரு பகுதியா மாற வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுற ஒரு பெரிய திட்டம். சரி, இப்போ கிறிஸ்தவம் பிறந்த அந்த உலகத்துக்குள்ள போவோம். உயிர்த்தெழுதல் பத்தின கிறிஸ்தவ அறிவிப்பு ஏன் அந்த மக்களுக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க, முதல்ல அவங்க காலத்துல மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு என்னென்ன நம்பிக்கைகள் இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். நாம இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இது மனுஷன் கேட்க ஆரம்பிச்ச ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கேள்வி இல்லையா? ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பழங்காலத்துல இதுக்கு ஒரே ஒரு பதில் கிடையாது. பலவிதமான, சில சமயம் நமக்கு ஆச்சரியமா இருக்கிற மாதிரி பதில்கள் இருந்திருக்கு. இன்னைக்கு நாம அதையெல்லாம் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, எகிப்து, பெர்சியா, கிரீஸ், ரோம்னு ஒவ்வொரு பெரிய நாகரிகத்துக்கும் மரணத்தை பத்தி அவங்கன்னு தனித்தனி நம்பிக்கைகள் இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல ரொம்ப ஆச்சரியமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பொதுவா இருந்துச்சு. அது என்னன்னு தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப நீங்க சாதாரண ரோமானிய கல்லறைகளை போய் பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கல்வெட்டு அடிக்கடி கண்ணுல படும். அதுல மரணத்தை பத்தி அவங்களோட பார்வை எவ்வளவு நேரடியா, எந்த விதமான பூச்சும் இல்லாம இருந்துச்சுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது என்னன்னு பார்க்கலாமா? அது இதுதான். நான் இல்ல, நான் இருந்தேன், நான் இல்ல, எனக்கு கவலை இல்ல. பாருங்க, இந்த 4 வார்த்தையில எவ்வளோ பெரிய தத்துவத்தை அடக்கியிருக்காங்கன்னு. அதாவது, நான் பிறக்கறதுக்கு முன்னாடி இல்ல, அப்புறம் கொஞ்ச காலம் இருந்தேன், இப்போ செத்ததுக்கு அப்புறமும் இல்ல, அதனால இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுதான் அவங்களோட சிம்பிளான தத்துவம். இந்த வாசகம் ஏதோ 1-2 கல்லறைகள்ல மட்டும் அல்ல. NFNSNC அப்படின்னு இதை சுருக்கி ரோமானிய சாம்ராஜ்யம் முழுக்க இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதை வச்சே நம்மால புரிஞ்சிக்க முடியுது, மரணம்தான் முடிவு, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லைங்கிறத மக்கள் எவ்வளோ பரவலா ஏத்துக்கிட்டாங்கன்னு. சரி வாங்க, இந்த பழங்கால நம்பிக்கைகளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, நம்ம தேடலை இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். பழங்கால மக்கள் மரணத்துல எதை பார்த்து ரொம்ப பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாவையா, வலியா, இல்ல அது எல்லாத்தையும் விட செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குமோங்கிற அந்த நிச்சயமற்ற தன்மை தான் உங்களை ரொம்பவே பயமுறுத்துச்சு. குறிப்பா நாம செஞ்ச தப்புக்கள் எல்லாம் கடவுள் தண்டனை கொடுப்பாரோங்கிற பயம்தான் அவங்களோட பல தத்துவங்களுக்கு ஒரு பெரிய தூண்டுதலா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளோட இந்த பயணத்துல 3 முற்றிலும் வித்தியாசமான தத்துவ பாதைகளை நம்ம பார்க்க போறோம். முதல்ல, ஆன்மா உடல்லிருந்து தப்பிச்சு ஒரு பேரின்ப நிலையை அடையும் நம்பின பிளேட்டோவோட நம்பிக்கையான பார்வையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மரணத்துக்கு பிறகு எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்ன எபிக்யூரஸ் உலகத்துக்கு போகலாம். அடுத்து நாம எல்லாருமே ஒரு பிரபஞ்ச சுழற்சியோட ஒரு பகுதிதான் சொன்ன ஸ்டோயிக்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த விவாதத்துல அடிக்கடி குழப்பம் ஏற்படுத்துற சில முக்கியமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க முதல் பகுதிக்கு போகலாம். அந்த காலத்துல பதில்களை தேடுற ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி தான் உலகம் இருந்துச்சு. நாம செத்தா என்ன நடக்குங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் அங்க இல்ல. அதுக்கு பதிலா பல தத்துவங்களும் மத நம்பிக்கைகளும் அவங்கவங்க பதில்களோட ஒன்னோட ஒன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. பழங்கால புறமத நம்பிக்கைகள்ல மரணத்தை பத்தின ஒரு பெரிய பயம் ரொம்ப பரவலா இருந்துச்சு. அது என்ன பயம்னா, கடவுளோட தண்டனை கிடைக்குமோங்கிற பயம். அவங்க வாழ்க்கையில கடவுள்களுக்கு கோபம் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டா அவ்வளவுதான், மரணத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான துன்பம் நிறைஞ்ச வாழ்க்கை காத்துட்டு இருக்குன்னு ரொம்ப உறுதியா நம்பினாங்க. இந்த மாதிரி ஒரு பயமான சூழல்ல தான் தத்துவஞானி பிளேட்டோ ஒரு நம்பிக்கையான பதிலோட வராரு. அந்த பதில் தான் ஆன்மாவின் தப்பித்தல். பிளேட்டோ என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்பு ஆன்மாவுக்கு ஒரு தற்காலிக ஜெயில் மாதிரி. அறிவு, உண்மை மாதிரியான உயர்ந்த விஷயங்களை ஆன்மா தேடி போக நினைக்கும் போது
பசி, ஆசை மாதிரியான உடல் தேவைகள் அதை கட்டி போடுது. அதனால மனுஷ வாழ்க்கையோட உண்மையான லட்சியமே மரணம் வழியா இந்த உடம்புங்கிற ஜெயில இருந்து ஆன்மாவை விடுவிக்கிறது தான். அப்படி விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா ஆசிர்வதிக்கப்பட்டவர்களின் தீவுகள் அப்படின்னு ஒரு அற்புதமான இடத்துக்கு போகும். அது உடலே இல்லாத ஒரு உலகம். அதுதான் உண்மையான பேரின்பம், அழியாத நிலை. இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நாம நோட் பண்ணணும். பிளேட்டோ பேசுறது உயிர்த்தெழுதல் பத்தி இல்ல. உயிர்த்தெழுதல்னா என்ன? செத்தவங்க திரும்பவும் உடம்போட இந்த உலகத்துக்கு வர்றது. ஆனா பிளேட்டோ சொல்றது அதுக்கு நேர் எதிர். அது இந்த உலகம், இந்த உடம்பண்டு எல்லாத்தையும் முழுசா விட்டுட்டு இடம் காலம்னு எதுவுமே இல்லாத ஒரு தூய்மையான ஆன்ம நிலைக்கு போறது. பிளேட்டோவோட அந்த அழகான நம்பிக்கையில இருந்து அப்படியே ஒரு 180 டிகிரி யூட்டர்ன் அடிச்சு முற்றிலும் எதிரான ஒரு தத்துவத்துக்கு வரோம். அதுதான் எபிக்யூரஸோட தத்துவம். அதோட மைய கருத்து என்ன தெரியுமா? மரணம்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எதுக்கு இந்த தத்துவம்னா மரண பயத்தை ஒழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. இந்த 2 படமும் அந்த பெரிய தத்துவ வித்தியாசத்தை அழகா காட்டுது பாருங்க. ஒரு பக்கம் பிளேட்டோவோட நம்பிக்கை, வெளிச்சம், ஒரு அழியாத ஆன்மா வாழ்க்கை. இன்னொரு பக்கம் எபிக்யூரஸோட யதார்த்தம், இருட்டு, எதுவுமே இல்லாத ஒரு சூனியம். மரணத்துக்கு அப்புறம் எதுவுமே மிச்சம் இருக்காது. எபிக்யூரஸோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். அவர் சொன்னாரு, கடவுள் இருக்காங்க, ஆனா அவங்க உலகத்துல சந்தோஷமா இருக்காங்க. நம்மள பத்தியோ நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்களை பத்தியோ அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால நாம பயப்படுற மாதிரி கடவுள் தீர்ப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நாம சாகும்போது நம்ம உணர்வு, நம்ம ஆன்மா எல்லாமே சின்ன சின்ன அணுக்களா சிதறிடும். அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. எபிக்யூரஸும் அவரை பின்பற்றின கவிஞர் லுக்ரேஷியஸும் போதிச்ச இந்த தத்துவத்தோட முக்கிய நோக்கமே அர்த்தமில்லாத கடவுள் பயத்திலிருந்து மனுஷங்களை விடுவிக்கிறது தான். இப்போ இருக்கிற எழுத்தாளர் ஜூலியன் பார்ன்ஸ் மரணத்தை பத்தி எழுதின ஒரு புத்தகத்துக்கு பயப்படுவதற்கு ஒன்றுமில்லைன்னு தலைப்பு வச்சிருக்காரு. இதுல ஒரு சூப்பரான இரட்டை அர்த்தம் இருக்கு. எபிக்யூரஸ் சொன்ன மாதிரி மரணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல, அதனால எதுக்கு பயப்படணும்? அதே நேரத்துல அந்த ஒண்ணுமே இல்லைங்கிற அந்த சூனியத்தை நினைச்சாலே நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா? இப்ப நம்மளோட 3வது தத்துவ பாதைக்கு வந்தாச்சு, ஸ்டோயிக்ஸ். இவங்க பிரபஞ்சத்தையே ஒரு முடிவே இல்லாத சுழற்சியா பாக்குறாங்க. இந்த பெரிய சுழற்சியில நாம ஒவ்வொருத்தருமே ஒரு சின்ன ஆனா முக்கியமான பகுதி. ஸ்டோயிக் தத்துவத்தோட ஆணிவேர புரிஞ்சிக்க நாம பேந்தியிசம் அல்லது சர்வமயவாதம்னு சொல்ற ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்லுதுன்னா, தெய்வீகம்ங்கிறது வானத்துல எங்கேயோ தனியா இருக்கிற ஒரு சக்தி இல்ல. கடல் தண்ணியில உப்பு எப்படி கரைஞ்சிருக்கோ அதே மாதிரி தெய்வீகம் இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு அணுவிலையும் கலந்து ஊடுருவி இருக்கு. ஸ்டோயிக்ஸோட பார்வையில இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரே ஒரு உயிர் சக்தி தான். அது அவங்க உலக ஆன்மான்னு சொன்னாங்க. அந்த தெய்வீகம் உங்களுக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. நம்ம பார்க்குற மரங்கள்ல, மலைகள்ல, ஏன் ஒரு சூரிய உதயத்தோட அழகுல கூட இருக்கு. தனித்தனி கடவுள்களை வணங்குறதுக்கு பதிலா ஸ்டோயிக்ஸ் இந்த பிரபஞ்சம் முழுசையுமே ஒரே தெய்வீக சக்தியா பார்த்தாங்க. இந்த உலக பார்வைப்படி பிரபஞ்சம் ஒரு பெரிய முடிவே இல்லாத சுழற்சியில இயங்கிட்டு இருக்கு. பல யுகங்களுக்கு பிறகு ஒரு கட்டத்துல இந்த முழு உலகமும் அதுல இருக்கிற எல்லாமே ஒரு பெரிய நெருப்பு பந்தா சுருங்கிடும். ஆனா இது அவங்க ஒரு அழிவா பார்க்கல, மாறாக ஒரு கியூரிஃபிகேஷன், ஒரு தூய்மைப்படுத்தலா பார்த்தாங்க. ஏன்னா ஸ்டோயிக்ஸை பொறுத்த வரைக்கும் தூய்மையான நெருப்பு தான் தெய்வீகத்தோட உச்சகட்ட வடிவம். அந்த நெருப்பு எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தினதுக்கு அப்புறம் பிரபஞ்சம் சாம்பல்ல இருந்து திரும்பவும் புதுசா தொடங்கும். அதே சம்பவங்கள், அதே மனுஷங்க எல்லாமே மறுபடியும் ஒரு தடவை நடக்கும். அதனால ஸ்டோயிசிசத்துல தனிப்பட்ட அழியாமைக்கு இடமே இல்ல. அதாவது நீங்க இல்ல நான்கிற தனிநபர் செத்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து வாழ மாட்டோம். இருக்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்ச சுழற்சியோட முடிவில்லாத மறுநிகழ்வு மட்டும்தான். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிளேட்டோவோட கருத்துக்கள் அவ்வளோ செல்வாக்கு மிக்கதா இருந்ததால சில பிற்கால ஸ்டோயிக் தத்துவவாதிகள் கூட அந்த பிரபஞ்ச நெருப்பு வர்றதுக்கு முன்னாடி ஆன்மாவுக்கு ஒரு தற்காலிகமான சந்தோஷமான வாழ்க்கை இருக்கலான்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி, நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க அடிக்கடி நமக்கு குழப்பம் தர்ற சில முக்கியமான வார்த்தைகளை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, மறுபிறவி, உயிர்த்தெழுதல், இந்த 2 வார்த்தைகளையும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இது ரெண்டும் ஒண்ணுதானா? இது ஒரு பொதுவான குழப்பம். ஆனா இப்ப நாம இத தெளிவா புரிஞ்சுக்க போறோம். மறுபிறவி, அதாவது ஆன்மாவின் இடப்பெயர்வுன்னா, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியே வந்து ஒரு புது உடலுக்குள்ள நுழைஞ்சிடுறது. இதுல முக்கியமான அம்சம் என்னன்னா, அந்த பழைய நபர் திரும்ப வரல, அந்த ஆன்மா இப்போ ஒரு புது நபரா மாறிடுச்சு. வாங்க இந்த அட்டவணையை பார்க்கலாம். இது இந்த 3 கருத்துக்களையும் தெளிவா பிரிச்சு பாட்டுது. முதல்ல பிளேட்டோவோட அழியாமை. ஆன்மா உடம்ப நிரந்தரமா விட்டுட்டு ஒரு பௌதீகமே இல்லாத உலகத்துக்கு தப்பிச்சு போயிடுது. 2வது மறுபிறவி. இங்கேயும் ஆன்மா தப்பிச்சு போகுது, ஆனா அது ஒரு புது உடலுக்குள்ள நுழையுது, பழைய உடம்பு கைவிடப்படுது. இப்போ 3வது பாருங்க, இதுதான் உயிர்த்தெழுதல்.
இங்க ஆன்மா மட்டும் தப்பிக்கல, அதே அசல் நபர் திரும்பவும் உயிர் பெற்று வராரு, அதுவும் திரும்பவும் ஒரு உடலோட வராரு. ஆக நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். கிறிஸ்தவம் மாதிரியான மதங்கள்ல சொல்ற உயிர்த்தெழுதல்ங்கிற கருத்து பிளேட்டோ சொன்ன அழியாத ஆன்மா அல்லது மறுபிறவி மாதிரியான தத்துவங்கள்ல இருந்து முற்றிலும் வேறானது. ஆன்மா தப்பிச்சு போறது ஒண்ணு, ஆன்மா இடமாறுறது இன்னொன்னு. ஆனா அசல் நபரே திரும்பவும் உடலோட உயிர் பெற்று வர்றது முற்றிலும் வேறொரு யோசனை. நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்போம், செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிதானே? வாங்க இன்னைக்கு நாம நேர பயணம் செஞ்சு பண்டைய கிரேக்கர்கள் கிட்டயே இந்த கேள்விக்கு பதில் தேடலாம். அவங்களோட பார்வையில மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருந்த அந்த பெரிய புராண கதைகள்லாம் என்னன்னு ரொம்ப விரிவா பார்க்கலாம். சரி, நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னு பார்க்கலாம். முதல்ல நிழல்களின் உலகம்னு சொல்ற ஹேடிஸ பத்தி தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அங்க போனா ஏன் திரும்பி வர முடியாதுங்கிற அந்த கண்டிப்பான கொள்கைய பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆர்ஃபியூஸோட சோகமான கதை, அப்புறம் மரணத்தையே ஜெயிச்ச ஹெர்குலஸோட கதை. கடைசியா இந்த கதைகளெல்லாம் ஓவியம், சிற்பம் மாதிரியான கலைகள்ல எப்படி எதிரொலிச்சுது, இந்த புராணங்களோட சக்தி என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பாதாள உலகம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். ஹேடிஸ்னு சொல்ற அந்த இருண்ட விசித்திரமான உலகத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அப்போ இந்த ஹேடிஸ்னா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு நரகமோ தண்டனை கொடுக்கற இடமோ கிடையாது. ஹோமரோட பார்வையில இது ஒரு இருண்ட மங்கலான உலகம். இங்க இறந்தவங்களோட ஆன்மாக்கள்லாம் நிஜ உருவம் இல்லாம ஒரு மாதிரி நிழல்களா தான் இருப்பாங்க. அங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த இருப்பு எவ்ளோ சோகமானதுன்னு பாருங்க. பெரிய மாவீரன் ஒடிசியஸ் பாதாள உலகத்துக்கு போனப்போ அவனோட அம்மாவோட ஆன்மாவை பாக்குறான். ஆனா அவனால அவங்கள கட்டிப்பிடிக்க கூட முடியல. ஏன்னா அவங்க ஒரு நிஜ உருவம் இல்ல, வெறும் நிழல், தொட முடியாத ஒரு நினைவு மட்டும்தான். சரி, இந்த பாதாள உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விதி இருந்துச்சு. இது ஒரு ஒன் வே ட்ரிப் தான். போனவங்க தான். இந்த விதிய தத்துவமும் சரி புராணங்களும் சரி எப்படி ஆணித்தரமா சொல்லுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, ஆன்மாவை பத்தி 2 விதமான கிரேக்க பார்வைகளை நாம பார்க்கலாம். ஒன்னு ஹோமரோட பார்வை. இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆன்மா நம்மளோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஹேடிஸ்ல ஒரு நிழலா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னொன்னு எபிக்யூரியன்களோட பார்வை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடம்பும் சரி ஆன்மாவும் சரி வெறும் அணுக்களால ஆனதுதான். நாம செத்துட்டா இந்த அணுக்கள்லாம் பிரிஞ்சு போயிடும், அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது, எதுவுமே மிச்சா இருக்காது. சோ ரெண்டுமே வேற வேற வழியா இருந்தாலும் கடைசியில ஒரே இடத்துக்கு தான் வருது. மரணம்ங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி. ஆக நீங்க ஒரு வீரனோட ஆன்மாவா இருந்தாலும் சரி, வெறும் அணுக்களோட கூட்டமா இருந்தாலும் சரி, விஷயம் ஒண்ணுதான். பாதாள உலகத்தோட கதவு ஒரு பக்கம்தான் திறக்கும். உள்ள போகலாம், ஆனா வெளியே வர வழியே கிடையாது. இப்போ நம்ம உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புராண கதைக்குள்ள போக போறோம். இது திரும்பி வர ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசியில அதை பறிச்சுட்டு போற ஒரு கதை. ஆர்ஃபியஸோட கதை உண்மையிலேயே ஒரு சோகமான நாடகம். அவனோட காதலி யுரிடீஸை இழந்துடுறான். அவனோட இசையால கடவுள்களையே மயக்கி அவளை திரும்ப கூட்டிட்டு வர ஒரு வாய்ப்பு வாங்குறான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவளை முழுசா வெளியே கூட்டிட்டு வர்ற வரைக்கும் திரும்பி பார்க்கவே கூடாது. இது நம்பிக்கை மேல வச்ச ஒரு கொடூரமான பரீட்சை. ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த சின்ன சந்தேகம் அவனை ஆட்டி படைக்குது. அவன் திரும்பி பார்த்துடுறான், அவ்வளவுதான். அந்த ஒரு நொடியில எல்லாமே முடிஞ்சு போச்சு. யுரிடிஸ் மறுபடியும் அந்த இருண்ட நிழல்களுக்குள்ள நிரந்தரமா மறைஞ்சு போறா. பாதாள உலகத்தோட விதி ரொம்ப சோகமா மறுபடியும் நிரூபிக்கப்படுது. இங்கதான் இந்த கதையோட உண்மையான பவரே இருக்கு. ஆர்பிஎஸோட கதை பாருங்க, நமக்கு நம்பிக்கை கொடுக்கற கதை இல்ல, இது ஒரு எச்சரிக்கை கதை. மரணம்ங்கிறது நிரந்தரம், அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு கிரீக்க மக்களுக்கு புரிய வைக்க இது உதவுச்சு. தேவையில்லாத நம்பிக்கையை விட்டுட்டு துக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு வழியா இருந்துச்சு. சரி, ஆர்பிஎஸ் தோத்துட்டாரு. ஆனா ஒரு ஹீரோ உண்மையிலே ஜெயிச்ச கதை ஒன்னு இருக்கே, அத பத்தி என்ன சொல்றீங்க? இப்போ நாம ஒரு விதிவிலக்க பார்க்கலாம். யூரோபீடிஸ் எழுதின அல்செஸ்டீஸ்ங்கிற நாடகத்துல மாவீரன் ஹெர்குலஸ் மரணத்தோட கடவுளான தனாடோஸ் கூடயே சண்டை போடுறான். அவன் சும்மா பாதாள உலகத்துக்கு போயிட்டு வரல, மரணத்தையே அடிச்சு தோக்கடிக்கிறான். அவன் அந்த ராணிய காப்பாத்தி அவளோட கணவர்கிட்ட திரும்ப ஒப்படைக்கிறான். ஆனா இந்த கதையில ரொம்ப சுவாரஸ்யமான மர்மமான ஒரு திருப்பம் இருக்கு. பாருங்க, அல்செஸ்டீஸ காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவளால 3 நாளைக்கு பேச முடியல. இந்த 3 நாள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா இதுக்கப்புறம் சுமார் 500 வருஷம் கழிச்சு கிறிஸ்தவத்துல இயேசு உயிர் தள்ளுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த 3 நாட்களை இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை. ஆனா ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும்,
இத பார்த்த கிரேக்க மக்கள், ஓ அப்ப நம்மளும் செத்து பழச்சிக்கலாம்னு நினைக்கல. அவங்களுக்கு தெரியும் இது ஒரு நாடகம், ஒரு சூப்பர் ஹீரோ கதைன்னு. ஏன்னா ஹெர்குலஸ் சாதாரண மனுஷன் இல்ல, அவன் ஒரு பாதி கடவுள். அவனால முடியறது சாதாரண மனுஷங்களுக்கு சாத்தியமே இல்லங்கிறது தான் அவனோட வெற்றி இன்னும் ஆணித்தரமா சொல்லுச்சு. இந்த கதையோட உண்மையான தாக்கம் அது கொடுத்த நம்பிக்கையில இல்ல, அதோட காட்சியில தான் இருக்கு. இந்த கதையோட உண்மையான தாக்கம் கலையில தான் தெரியுது. இங்க பாருங்க, ஹெர்குலஸ் அல்செஸ்டீஸ கல்லறையிலிருந்து கைய பிடிச்சு கூட்டிட்டு வர இந்த காட்சி பல வருஷங்களுக்கு அப்புறம் கிறிஸ்தவ ஓவியர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம். அவங்க இயேசு ஆன்மாக்களை பாதாள உலகத்திலிருந்து மீட்டிட்டு வர்றல வரையறதுக்கு இந்த காட்சி ஒரு மாதிரியா அமைஞ்சிருக்கலாம். 2 படத்துலயுமே மீட்புங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருத்து இருக்கு. ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மத ரீதியான தொடர்பு கிடையாது. அதாவது கிறிஸ்தவத்தோட உயிர்த்தெழுதல் கொள்கை கிரேக்க புராணத்திலிருந்து வரல. அது ஒரு தனித்துவமான நம்பிக்கை. ஆனா அந்த உயிர்த்தெழுதல படமா எப்படி வரையறதுன்னு ஓவியர்கள் யோசிச்சப்போ அவங்க கண்ணு முன்னாடி ஏற்கனவே பழக்கமான ஒரு உருவம் இருந்துச்சு. அதுதான் ஹெர்குலஸோட உருவம். சோ இது ஒரு கலை சம்பந்தப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரு தாக்கமே தவிர மத ரீதியான மூலம் கிடையாது. இந்த வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களையெல்லாம் இப்ப ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்த மாதிரி கிரேக்கர்களோட பாதாள உலகம்ங்கிறது போனவங்க திரும்ப வர முடியாத ஒரு இடமா இருந்துச்சு. ஆர்பியஸோட கதை இந்த விதியை ரொம்ப சோகமா உறுதிப்படுத்துச்சு. ஹெர்குலஸோட கதை அது ஒரு பாதி கடவுளுக்கு மட்டும்தான் சாத்தியம்ங்கிற விதிவிலக்க காட்டுச்சு. இந்த நம்பிக்கைகள்லாம் மரணத்தை பத்தின அவங்களோட புரிதலை உருவாக்குச்சு. அவங்க சொன்ன கதைகள் கலைகள்ல கூட அதோட தடத்தை பதிச்சுட்டு போயிருக்கு. முதலாவதா நாம ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயத்த புரிஞ்சுக்கணும். பழங்காலத்துல அவங்க நம்பிக்கைகள் எவ்வளவுதான் வித்தியாசமா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் எல்லாருமே ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அது என்னன்னா, மரணம்ங்கிறது ஒரு ஒன்வே ரோடு. போனவங்க போலவங்க தான், திரும்பி வர முடியாது. இந்த கருத்து அவங்களோட நாடகங்கள்ல கூட ரொம்ப ஆழமா இருந்துச்சு. இப்ப பாருங்க, கிரேக்க நாடக ஆசிரியரான ஈஸ்கலஸ் அறிவுக் கடவுளான அப்பல்லோவே சொல்ற மாதிரி ஒரு வசனம் எழுதியிருக்காரு. ஒரு மனுஷன் செத்து அவனோட ரத்தம் தரையில சிந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு கடவுளே இதை சொல்றதா எழுதியிருக்காருன்னா பாத்துக்கோங்க அந்த கருத்து எவ்வளவு உறுதியானதா இருந்திருக்குன்னு. சரி, போனவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னா அப்புறம் என்னதான் ஆகும்? அவங்க ஆன்மா எங்க போகும்? இத பத்தி அப்போ 2 முக்கியமான கருத்துக்கள் இருந்துச்சு. ஆனா இந்த 2 கருத்துமே செத்த உடல் திரும்பி வரும்னு சொல்லல. அப்போ செத்தவங்களுக்கு 2 விதமான நிலைமை தான் இருக்குன்னு நம்பினாங்க. ஒன்னு, ஹோமரோட கதைகள்ல வர்ற மாதிரி அவங்க ஒரு சக்தி இல்லாத உருவம் இல்லாத நிழலா பாதாள உலகத்துல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இல்லனா தத்துவஞானி பிளேட்டோ சொன்ன மாதிரி அழியாத ஆன்மா இந்த உடம்புங்கிற ஜெயில இருந்து தப்பிச்சு ஒரு சந்தோஷமான உலகத்துக்கு போயிடும். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 2 ஆப்ஷன்லயுமே செத்துப்போன உடம்பு திரும்பி வராது. ஹோமரோட ஒடிசி காவியத்துல ஒரு காட்சி வரும். அது ரொம்ப உருக்கமா இருக்கும். ஹீரோ ஒடிசியஸ் பாதாள உலகத்துல அவங்க அம்மாவோட நிழலை பார்க்கறான். பாசத்துல ஓடி போய் அவங்கள கட்டிப்பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனோட கைகள் அந்த நிழலுக்குள்ள புகுந்து வெளியே வந்துடுது. தொட்டு உணரவே முடியாது. இறந்தவங்க வெறும் நிழல்கள் தான் அப்படிங்கிறத இதை விட அழகா சொல்லிட முடியாது. அப்போ நீங்க கேட்கலாம், சரி, ஆனா பாதாள உலகத்துக்கே போய் ஒருத்தரை திரும்ப கூட்டிட்டு வந்த ஹீரோக்களோட புராண கதைகள்லாம் இருக்கே, அப்போ அதோட அர்த்தம் என்ன? ஆர்ஃபியஸ் யூரிடைஸ் கதையே எடுத்துக்கலாமே. ஆர்ஃபியஸ் அவனோட காதலி யூரிடைஸ்க்காக பாதாள உலகத்துக்கே போறான். கடவுள்கள் கிட்ட கெஞ்சி அவளை திரும்ப கூட்டிட்டு வர சம்மதமும் வாங்குறான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், பாதாள உலகத்தை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் அவளை திரும்பி பார்க்கவே கூடாது. ஆனா கடைசி நிமிஷத்துல அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து திரும்பி பார்த்துடுறான். அவ்வளவுதான், யூரிடைஸ் நிரந்தரமா அவனை விட்டு போயிடுறான். இந்த கதை மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க? ஆசைப்படலாம், ஆனா உயிர்த்தெழுதலுங்கிறது ஒரு நடக்காத கனவுதான்னு சொல்றாங்க. அப்போ இந்த கதைகளோட நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். நாம இப்போ சூப்பர் ஹீரோ படமெல்லாம் பார்க்கறோம் இல்லையா? அது நிஜத்துல நடக்காதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை பார்க்கறதுக்கு ஒரு த்ரில்லா, ஒரு அற்புதமான கற்பனையா இருக்கும். அதே மாதிரிதான் அப்பவும் மரணத்தையே ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சூப்பரான கற்பனையா பார்த்தாங்களே தவிர நிஜத்துல நடக்கும்னு யாரும் நம்பல. அப்ப இருந்த பெரிய பெரிய தத்துவ ஞானிகளும் இதைத்தான் சொன்னாங்க. பிளேட்டோ சொன்னாரு, ஆன்மா உடம்பு விட்டு பிரிஞ்சு போயிடணும். எபிக்யூரியன்கள் சொன்னாங்க, உடம்பும் ஆன்மாவும் சின்ன சின்ன அணுக்களா உடைஞ்சு போயிடணும். ஸ்டோயிக்குகள் சொன்னாங்க, நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு நெருப்புல கலந்துடுவோன்னு. மொத்தத்துல எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், உடம்ப அழிஞ்சதுக்கப்புறம் அது திரும்ப வராதுங்கிறது தான். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு முடிவு தான் கிடைக்குது. பழங்கால உலகத்துல உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது நடக்கவே முடியாத ஒரு விஷயம், ஒரு சாத்தியமில்லாத கூற்றாத்தான் பாட்டாங்க. இது ஏதோ ஒரு சிலரோட நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, இது ஒரு பொதுவான அறிவு. ஏன்னா
அவங்க காலத்துல மக்கள் மரணத்தை ரொம்ப பக்கத்துல டெய்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால செத்தவங்க திரும்பி வரமாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்போ இருந்த அறிவாளிகளும் இதே தான் சொன்னாங்க. புகழ்பெற்ற ரோமானிய வரலாற்றாசிரியர் பிளினி தி எல்டர் இந்த உயிர்த்தெழுதல் யோசனையையே ஒரு முட்டாள்தனம்னு சொல்றாரு. அதெல்லாம் நடக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. அதாவது இயேசுவோட உயிர்த்தெழுதல் பற்றிய செய்தி இருக்கு இல்லையா, அது அதை நம்புறதுக்கு ரெடியா இருந்த ஒரு உலகத்துல பரவல. அதுக்கு பதிலா இப்படி ஒன்னு நடக்கவே முடியாதுன்னு ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருந்த ஒரு சந்தேக உலகத்துக்குள்ளதான் அந்த செய்தி நுழைஞ்சது. இதுதான் அந்த காலத்துல இருந்த பொதுவான கருத்து. இந்த ஸ்லைட்ல இருக்கிற மேற்கோள் அதான் சொல்லுது. பண்டைய கிரீக்கு ரோம உலகத்துல உடம்போடு உயிர்த்தெழுதுங்கிறது நடக்கவே முடியாத ஒரு விஷயம். அத பத்தி பேசக்கூட மாட்டாங்க. செத்தா செத்ததுதான், திரும்ப வரவே முடியாது, கதை முடிஞ்சது. இங்க பாருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு ஏகப்பட்ட தியோரிஸ் இருந்துச்சு. ஹோமர் சொன்ன மாதிரி ஹேடிஸ்னு ஒரு நிழல் உலகத்துக்கு போறதுல இருந்து, பிளேட்டோ சொன்ன மாதிரி உடல்ங்கிற சிறையில இருந்து ஆன்மா விடுதலை ஆகிற வரைக்கும் பல கருத்துக்கள். ஆனா எத்தனை கொள்கைகள் இருந்தாலும் எல்லாருமே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா ஒன்னா இருந்தாங்க: செத்தவங்க உடம்போட திரும்ப வரவே மாட்டாங்க. சரி, அந்த பெரிய கிரேக்க ரோம உலகத்திலிருந்து இப்ப நம்ம கவனத்தை இன்னும் கொஞ்சம் சுருக்கி பண்டைய இஸ்ரவேலுக்குள்ள போவோம். இங்கதான் உயிர்த்தெழுதல் பத்தின ஒரு எண்ணம் மெதுவா ஒரு சுடர் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த காலத்து இஸ்ரவேலர்கள் இத பத்தி என்ன நம்புனாங்கன்னு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது நிழல்கள் நிறைஞ்ச ஒரு பாதையில இருந்து நம்பிக்கை பிறக்கிற ஒரு சுவாரஸ்யமான பயணம். சரி, அப்போ நேரா விஷயத்துக்குள்ள போலாம். நாம இறந்த பிறகு என்ன நடக்கும்னு பண்டைய இஸ்ரவேலர்கள் உண்மையிலே என்னதான் நம்பிட்டு இருந்தாங்க? வாங்க இந்த மர்ம முடிச்ச ஒன்னொன்னா அவிழ்க்கலாம். முதல்ல அவங்க கிட்ட ரொம்ப பொதுவா இருந்த ஒரு நம்பிக்கைய பத்தி பாப்போம். அது என்னன்னா, மரணத்துக்கு அப்புறம் ஒரு நிழல் உலகம் இருக்குங்கிறது தான். இப்போ நம்மள பல பேர் கிரேக்க கதைகள்ல வர்ற ஹேடிஸ் அப்படிங்கிற பாதாள உலகத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது ஒரு இருண்ட உலகம். ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் பழைய ஏற்பாட்டுல வர்ற ஷியோல். இரண்டுமே இறந்தவங்களுக்கான ஒரு இருண்ட நிழலான இடங்கள். அப்போ இந்த ஷியோல்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது இறந்து போனவங்க எல்லாரும் போற ஒரு இடம். ஒரு பயங்கர அமைதியான நிழல் மூடின ஒரு உலகம். அங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாருமே தங்களோட முன்னோர்களோட போய் தூங்கிடுறாங்க. இது ஒரு அழிவல்ல, ஆனா வாழ்க்கைன்னு சொல்ல முடியாத ஒரு மங்கலான நிலை. ஆனா இந்த ஷோல் நம்பிக்கையில ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. ஒரு இறையியல் ரீதியான பிரச்சனை. அதாவது கடவுள் படைச்ச நல்ல உலகத்துக்கும் இந்த மரணத்தோட இருண்ட முடிவுக்கும் நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு இருந்துச்சு. பாருங்களேன், மத்த கலாச்சாரங்கள் மாதிரி இஸ்ரவேலர்களுக்கு மரணம்ங்கிறது ஒரு சாதாரண இயற்கையான விஷயம் கிடையாது. அவங்களுக்கு அது ஒரு புதிர், ஒரு பெரிய இழப்பு. ஏன் அப்படி? ஏன்னா அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா, கடவுள் இந்த உலகத்தை ரொம்ப ரொம்ப நல்லதா படைச்சாருங்கிறது தான். வாழ்க்கைய நம்ம வாழ்ற இந்த நிலம், சாப்பாடு, தண்ணி, குடும்பம், சூரிய வெளிச்சம், இது எல்லாமே கடவுளோட ஆசிர்வாதமா அவங்க பார்த்தாங்க. ஆனா ஷியோர்ல இதுல எதுவுமே கிடையாது. கடவுள் நல்ல படைப்புன்னு கொண்டாடின இந்த துடிப்பான வாழ்க்கையோட எல்லா அம்சங்களும் மரணத்துல காணாம போயிடுது. ஏசாயா புத்தகத்துல வர்ற எந்த ஒரு வசனம் இத ரொம்ப அழகா சொல்லும். ஷியோல்ல இருக்க ஆவிங்க அங்க புதுசா வர்ற பாபிலோன் ராஜாவை பார்த்து கேலி பண்றாங்க. என்னப்பா, நீ பூமியில பெரிய ராஜாவா இருந்த, ஆனா இங்க வந்து பாரு, நீயும் எங்கள மாதிரி ஒண்ணும் இல்லாம தான் நிக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா கதை இதோட முடியல. ஷியோல்ங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரே முடிவா? இல்லவே இல்ல. சில விதிவிலக்குகளும் தடை செய்யப்பட்ட சில பழக்க வழக்கங்களும் நமக்கு வேறொரு பக்கத்தை காட்டுது. அதுல ரொம்ப முக்கியமானதுதான் நெக்ரோமான்சி, அதாவது இறந்து போனவங்களோட ஆவிகள் கிட்ட பேசுறது. பழைய ஏற்பாட்டுல இது ரொம்ப கடுமையா தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா உயிரோட இருக்கிறவங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருக்குன்னு அவங்க நம்பினாங்க. ஆனாலும் எல்லாரும் அந்த விதியை பின்பற்றவில்லை. சவுல் ராஜாவோட கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். போருக்கு பயந்து போன சவுல் என்ன பண்றாரு தெரியுமா? நேரா ஒரு குறி சொல்றவங்க கிட்ட போய் இறந்து போன தீர்க்கதரிசி சாமுவேல கூப்பிடுங்கன்னு கேக்குறார். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய விதிமீறல்னு. கடைசில சாமுவேல் வர்றார். ஆனா சவுலுக்கு ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனத்தை சொல்றதுக்காக. அந்த தீர்க்க தரிசனம் இதுதான்: நாளைக்கு இந்நேரம் நீயும் உன்னோட பசங்களும் என்னோட இருப்பீங்க. அப்பப்பா, எவ்வளவு அதிர்ச்சியான வார்த்தைகள்! இந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கதைப்படி இறந்தவங்க முழுசா அழிஞ்சு போகல, அவங்க கிட்ட பேசவும் முடியும்னு காட்டுது.
ஆதியாகமத்துல நீங்க படிச்சீங்கன்னா மரணம்ங்கிறது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி வரும். ஆதாம் மரித்தான், சேத் மரித்தான், ஏனோஸ் மரித்தான் அப்படின்னே போயிட்டே இருக்கும். ஆனா அந்த சங்கிலி ஒரே ஒரு இடத்துல டக்குன்னு உடையுது. எங்க தெரியுமா? ஏனோக்கு காணாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு மட்டும் இல்ல, எலியாவும் ஒரு சுழற்காற்றுல அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன் மோசையோட கல்லறை கூட எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி நடந்த சில வித்தியாசமான சம்பவங்கள் மரணம்தான் கடைசி முடிவுங்கிற எண்ணத்துல ஒரு சின்ன சந்தேகத்தை, ஒரு சின்ன விரிசலை உண்டாக்குச்சு. இந்த சின்ன சின்ன விரிசல்கள் வழியாத்தான் ஒரு புது நம்பிக்கையோட ஒளி மெதுவா கசிய ஆரம்பிச்சுது. அதுவும் நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து. எங்கிருந்துன்னா சங்கீத புத்தகங்கள்ல இருந்து. அதுல இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஐடியா தான் இந்த நம்பிக்கைக்கு காரணம். கடவுள்தான் சிருஷ்டிகர், இந்த அருமையான வாழ்க்கைய கொடுத்ததே அவர்தான். இந்த நம்பிக்கையோட முதல் குரலை நம்ம சங்கீதம் 16ல கேட்கலாம். ஏன்னா நீங்க என் ஆத்துமாவ பாதாளத்துல விட்டுட மாட்டீங்க, உங்க பரிசுத்தவான அழிவ பார்க்க விடமாட்டீங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. கடவுளுக்கும் தனக்கும் இருக்கிற இந்த உறவு மரணத்தோட முடிஞ்சு போகாதுன்னு சங்கீதக்காரர் எவ்ளோ ஆழமா நம்புறாரு பாருங்க. இந்த நம்பிக்கை சங்கீதம் 73ல இன்னும் ஒரு படி மேல போகுது. என் மாம்சமும் என் இருதயமும் உதிர்ந்து போகும். ஆமா, நம்ம உடம்பும் மனசும் ஒரு நாள் பலவீனமாயிடும், தோத்து போகும். இது உண்மைதான். ஆனா அந்த வசனம் அதோடு முடியல. அதுக்கப்புறம் வர்ற வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். தேவனோ என் இருதயத்தின் கன்மலையும் என்றென்றைக்கும் என் பங்குமாயிருக்கிறார். என்னோட பலமெல்லாம் போனா கூட ஆனாலும் தேவன் இருக்கார். இந்த 2 வார்த்தைகள், இதுதான் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. மரணம்ங்கிற இருட்டுக்குள்ள ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்சது. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த பயணத்தை சுருக்கமா ஒரு தடவை பார்த்திடலாம். நம்பிக்கை எப்படி ஒரு புது அர்த்தத்தை எடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல ஷியோல் இருந்துச்சு. அது ஒரு இருண்ட இடம், ஒரு தூக்க நிலை, ஒரு கதையோட முடிவு. ஆனா சங்கீதங்கள் மூலமா ஒரு புது நம்பிக்கை பிறந்துச்சு. கடவுள்தான் எல்லாத்தையும் படைச்சவு, அவரோடு இருக்கிற உறவு மரணத்தையும் தாண்டி நிக்கும்னு ஒரு நம்பிக்கை. இது ஒரு கதையின் முடிவு இல்ல, ஒரு புது கதையோட ஆரம்பம். அப்போ பழைய ஏற்பாடு மரணம்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனைய நம்ம முன்னாடி வைக்குது. அதே சமயம் நம்பிக்கையோட சில கீற்றுகளையும் காட்டுது. ஆனா இதுக்கான முழுமையான பதில் அது எங்கிருந்து வருது? இதுதான் நாம அடுத்ததா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ உயிர்த்தெழுதல்ங்கிறது பழைய ஏற்பாட்டோட ஒரு அடிப்படை நம்பிக்கையா இருந்துச்சா? இல்ல வரலாறுல நடந்த சில சம்பவங்களால காலப்போக்குல உருவான ஒரு புது ஐடியாவா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. நாம நினைக்கிறத விட இது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம். வாங்க அந்த சிக்கலை ஒவ்வொன்னா பிரிச்சு பாப்போம். சரி, இந்த பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஓஷியாவோட கவிதைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் தானியேல் கொடுக்கிற அந்த உறுதியான வாக்குறுதி வரைக்கும் போக போறோம். அதாவது உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு சின்ன ஐடியா எப்படி ஒரு விதை மாதிரி ஆரம்பிச்சு ஒரு பூ மாதிரி முழுசா மலர்ந்துச்சுன்னு பார்க்க போறோம். இது வெறும் வருஷங்களை தாண்டி போற பயணம் இல்ல, ஒரு நம்பிக்கை எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுங்கிற ஒரு சூப்பரான கதை. சரி, நம்ம தேடலை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? தீர்க்கதரிசி ஓஷியா கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இங்க ஒரு விஷயம், இவரோட புத்தகத்துல உயிர்த்தெழுதல்னு நேரடியா எங்கேயுமே சொல்லப்படல. ஆனா அதோட ஒரு நிழல், ஒரு சின்ன அறிகுறி அங்க இருக்கு. அந்த கவிதை வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற முதல் விதையை நாம தேடி கண்டுபிடிக்கலாமா? ஓசியா அதிகாரம் 6 வசனம் 2. 2 நாளைக்கு அப்புறம் அவர் நம்மள உயிர்ப்பிப்பாரு, 3ஆவது நாள்ல நம்மள எழுப்புவாரு. இந்த வசனம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஓசியா வாழ்ந்த காலத்துல இந்த வார்த்தைகளுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம் இருந்துச்சு? வாங்க அதோட ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் தோண்டி பாப்போம். இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஓசியா காலத்துல இது கடவுள்கிட்ட பேரம் பேசுற மாதிரி இருந்துச்சு. அதாவது கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம், அப்புறம் நீங்க எங்களை காப்பாத்திடுவீங்கன்னு இஸ்ரவேல் மக்கள் தப்பா நம்புனாங்க. அதோட வெளிப்பாடுதான் இது. ஆனா பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் இயேசுவோட சிலுவை, உயிர்த்தெழுதல், இதுக்கெல்லாம் அப்புறம் இதே வார்த்தைகள் ஒரு புது ரொம்ப ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. இப்ப நாம ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள போங்க போறோம். சுத்தி முத்தி பார்த்தா வெறும் காஞ்சி போன எலும்பு கூடுகள் தான். இந்த இடத்துல உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒரு தனி மனுஷனோட அனுபவம் இல்ல, அது ஒரு முழு தேசத்தோட மறுபிறப்பு. வாங்க எசேக்கியேலோட பார்வையில கடவுளோட சக்தி எப்படி ஒரு தேசத்தையே மரணத்திலிருந்து எழுப்புச்சுன்னு பார்க்கலாம். நாடு கடத்தல், இது சும்மா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறது மாதிரி இல்ல, அது ஒரு தேசத்தோட ஆன்மாவே செத்து போறதுக்கு சமம். யோசிச்சு பாருங்க, கடவுள், அவங்களோட கோயில், அவங்களுக்கு வாக்கு கொடுத்த பூமி எல்லாத்தையும் இழந்து இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன்ல ஒரு பிண மாதிரி கிடந்தாங்க.
அந்த மாதிரி ஒரு இருண்ட சூழ்நிலையில தான் எசேக்கியேலுக்கு கிடைச்ச அந்த தரிசனம் ஒரு பெரிய நம்பிக்கை வெளிச்சமா வருது. நான் உங்க கல்லறைகளை திறந்து உங்களை எழுப்புவேன். இந்த வார்த்தைகள்ல இருக்கிற சக்திய கவனிச்சிங்களா? நம்பிக்கையே இல்லாத ஒரு தேசத்துக்கு இந்த வார்த்தைகள் காதுல தேனா பாஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. கடவுள் யாருடைய கல்லறைகளை திறக்க போறாரு? தனித்தனி மனுஷங்களுடையதாயா இல்ல ஒட்டுமொத்த தேசத்தோட கல்லறையா? அதுக்கு பதில் ஒரு தேசம். அந்த காஞ்சி போன எலும்பு கூடுகள் தான் இஸ்ரவேல் மக்கள். கடவுளோட ஆவி அந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்து அவங்கள மறுபடியும் ஒரு தேசமா எழுப்புது. இது தனிப்பட்ட ஒருத்தரோட உயிர்த்தெழுதல் பத்தின வாக்குறுதி கிடையாது. ஆனா இது ஒரு தேசத்தோட மறுவாழ்வுக்கான ஒரு பவர்ஃபுல்லான உருவகம். சொல்லப்போனா இந்த உருவகம்தான் பின்னாடி ஒரு உண்மையான நம்பிக்கை உருவாகிறதுக்கு கதவை திறந்து வச்சுது. சரி, உருவகத்திலிருந்து உண்மைக்கு வருவோம், கவிதையிலிருந்து வாக்குறுதிக்கு வருவோம். இப்போ நாம நேரா தானியேல் புத்தகத்துக்கு வரோம். இங்க பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒரு நிழலோ இல்ல உருவகமோ கிடையாது. அது ஒரு உறுதியான, யாராலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையா மாறுது. எப்படி இந்த பெரிய மாற்றம் நடந்துச்சு? எந்த ஒரு நம்பிக்கையும் சும்மா உருவாகிடாது. அது சரித்திரத்தோட நெருப்புல வார்க்கப்படுது. கிமு 2ஆம் நூற்றாண்டு யூதர்களுக்கு அது ஒரு ரொம்பவே இருண்ட காலம். விசுவாசமா இருந்தா போதும், மரணம்தான் பரிசு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சூழ்நிலை தான் ஒரு புது, ரொம்ப தீவிரமான கேள்வியை எழுப்புச்சு. கடவுளோட நீதி எங்க போச்சு? செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இந்த நெருக்கடியான சூழல் ஒரு புது பதில கொண்டு வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, கடவுள் தான் இந்த உலகத்தையே படைச்சவர். அவர் ரொம்ப நீதியுள்ளவர். அப்போ விசுவாசத்துக்காக செத்துப்போன நல்லவங்க சும்மா அழிஞ்சு போக முடியுமா? முடியாது. அப்போ கடவுளோட நீதி மரணத்தையும் தாண்டி செயல்படணும். இந்த லாஜிக் தான் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உருவாகிறதுக்கு அஸ்திவாரமா இருந்துச்சு. இப்போ நாம பழைய ஏற்பாட்டோட ஒரு முக்கியமான மைல் கல்லுக்கு வந்துட்டோம். முதல் முறையா உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒரு கவிதையோ ஒரு உருவகமோ இல்ல. அது ஒரு நேரடியான வாக்குறுதி. எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாத ஒரு திடமான நம்பிக்கை. தானியேல் அதிகாரம் 12 வசனம் 2. பூமியோட தூசில தூங்குறவங்கள பலர் எழுந்திருப்பாங்க. சிலர் முடிவில்லாத வாழ்வுக்கும் சிலர் வெட்கத்துக்கும் முடிவில்லாத நிந்தைக்கும் போவாங்க. இந்த வார்த்தைகளோட தாக்கத்தை யோசிச்சு பாருங்க. இது ஒரு புது யுகத்தோட ஆரம்பம். மரணம்ங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது வெறும் ஒரு கமாதான். நட்சத்திரங்கள போல பிரகாசிப்பாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கு. அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். அவங்க நிஜமாவே ஸ்டார்ஸா மாற மாட்டாங்க. அதுக்கு பதிலா கடவுளோட நீதியையும் ஞானத்தையும் இந்த உலகத்துல அவங்க பிரதிபலிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த இருண்ட உலகத்துல அவங்க ஒரு ஒளி விளக்கு மாதிரி இருப்பாங்க. இந்த தானியேல் 12வது அதிகாரம் ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிச்சு வச்சுது. இது யூத மதம், கிறிஸ்தவ மதம் ரெண்டுலயுமே ரொம்ப ஆழமா வேரூன்றிடுச்சு. உடலோட உயிர்த்தெழுதல் மேல் இருக்கிற நம்பிக்கை இந்த 2 மதங்களோடையும் முக்கியமான கொள்கைகள்ல ஒன்னா மாறிடுச்சு. இதோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஓகே, ஓசியாவோட கவிதையில இருந்த ஒரு சின்ன விதையிலிருந்து ஆரம்பிச்சு டேனியல் கொடுத்த வாக்குறுதிங்கிற பூ வரைக்கும் நம்ம ஒரு பெரிய பயணம் வந்திருக்கோம். இப்போ நாம பார்த்த முக்கியமான கட்டங்களை எல்லாம் ஒரு தடவை திரும்பி பாப்போமா? இத இப்படி பார்க்கலாம். ஓசியா ஒரு விதைய நட்டாரு. எசேக்கியேல் அதுக்கு தண்ணி ஊத்தி ஒரு தேசத்தோட மறுபிறப்புங்கிற செடியா வளர்த்தாரு. கடைசியா தானியேலோட காலத்துல அந்த செடி பூ பூத்து தனிப்பட்ட உயிர்த்தெழுதல்ங்கிற பழத்தை கொடுத்துச்சு. பாத்தீங்களா, ஒரு சின்ன ஐடியா எப்படி காலப்போக்குல ஒரு பெரிய நம்பிக்கையா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த நம்பிக்கையோட ஆணிவேர் எங்க இருக்கு? அது ஆதியாகமம், அதாவது ஜெனசிஸ்ல இருக்கு. கடவுள் ஆரம்பத்துல ஒரு நல்ல உலகத்தை படைச்சாரு. ஆனா பாவம் அந்த உலகத்தை சிதைச்சுடுச்சு. உயிர்த்தெழுதலுங்கிறது அந்த சிதைஞ்சு போன உலகத்தை சரி பண்ணி கடவுளோட ஒரிஜினல் பிளான நிறைவேற்றுற ஒரு செயல். இந்த நம்பிக்கை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சுன்னு இந்த ஸ்லைட்ல அழகா பார்க்கலாம். ஆரம்பத்துல ஷியோல், அதாவது இறந்தவங்கெல்லாம் தூங்குற ஒரு இருண்ட பாதாள உலகம்னு ஒரு தெளிவில்லாத எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் தீர்க்கதரிசிகள் காலத்துல நாடு கடத்தப்பட்ட மக்கள் திருந்தி வர்றத செத்தவங்க உயிர் பெற்று வர்ற மாதிரி ஒரு உருவகமா சொன்னாங்க. கடைசியா மக்கபேயர் காலத்து நெருக்கடியில தான் கடவுள் தன்னோட உண்மையான மக்களை ஒரு நாள் திரும்ப எழுப்புவார்னு ஒரு உறுதியான நம்பிக்கையா அது மாறுச்சு. இந்த வசனம் தான் ஒரு பெரிய திருப்புமுனை. இங்கேதான் கடவுளோட மக்களுக்காக எதிர்காலத்துல உடலோட உயிர்த்தெழுதல் நடக்குங்கிறது ஒரு வெளிப்படையான நம்பிக்கையா மாறுது. இந்த நம்பிக்கை கடவுளோட நீதியிலையும் அவரோட படைப்பு வல்லமையிலையும் ஆழமா வேரூன்றி இருந்துச்சு. இப்போ பழங்கால யூத நம்பிக்கைகளை பத்தி பேசினா உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரே வார்த்தை உயிர்த்தெழுதல். ஆனா நிஜமாவே அவ்வளவுதானா?
அந்த ஒரு வார்த்தையில முழு கதையும் அடங்கிடுமா? நிச்சயமா இல்ல. உண்மை என்னன்னா, அது நாம நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலான, சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த பகுதியில நாம சரியா இயேசுவோட காலத்துல யூத மக்கள் மத்தியில மரணத்துக்கு பிறகான வாழ்க்கைய பத்தி எவ்வளவு விதவிதமான கருத்துக்கள் இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவா நம்ம ஸ்கூல்ல இருந்து என்ன படிச்சிருப்போம்? ஒரு பக்கம் கிரேக்கர்கள், அவங்க ஆன்மாவுக்கு அழிவே இல்ல, அது சாகாவரம் பெற்றதுன்னு நம்புனாங்க. இன்னொரு பக்கம் யூதர்கள், அவங்க உடலோட உயிர்த்தெழுதல நம்புனாங்க. இப்படிதான் ஒரு சிம்பிளான பிரிவினையை நாம கேள்விப்பட்டிருப்போம். இதுல கொஞ்சோண்டு உண்மை இருக்கலாம், ஆனா ரெண்டு தரப்புக்குமே நிஜம் இதை விட ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. அப்போ நிஜமாவே அது அவ்ளோ சிம்பிளான விஷயமா? இல்லவே இல்ல. அந்த எளிய கதை முழு உண்மையையும் சொல்லல. சொல்லப்போனா இயேசுவோட காலத்துல யூத உலகத்துல மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத பத்தி பலவிதமான நம்பிக்கைகள் ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரியே இருந்துச்சு. நாம இப்ப அததான் ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த சுவாரஸ்யமான விஷயத்த நாம எப்படி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல ஃபைலோங்கிற ஒரு தத்துவ ஞானி கிரேக்க சிந்தனைகளை எப்படி யூத நம்பிக்கையோடு இணைச்சாருன்னு பார்ப்போம். அப்புறமா சதுசேயர்கள்னு ஒரு குழு ஏன் உயிர் தெழுதலே எதிர்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் சில வித்தியாசமான பார்வைகளை பார்த்துட்டு கடைசியா இந்த பழைய நூல்களை நாம எப்படி சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்கிறத பத்தி பேச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நாம பேசின அந்த சிம்பிளான கதைக்கு முதல் சவாலா வர்றவர் தான் அலெக்சாண்ட்ரியாவின் ஃபைலோ. வாங்க யூத வேதத்தையும் கிரேக்க தத்துவத்தையும் அவர் எப்படி ஒன்னு சேர்த்தாருன்னு பார்க்கலாம். இந்த ஃபைலோ யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் சும்மா ஒரு சாதாரண ஆள் இல்ல. யூத சரித்திரத்திலேயே ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி. சொல்லப்போனா இயேசு பவுல் வாழ்ந்த அதே காலகட்டத்துல வாழ்ந்தவர். அவருக்கு யூத வேதங்களும் அத்துப்படி, அதே சமயம் கிரீக்க தத்துவம், குறிப்பா பிளாட்டோவோட தத்துவமும் நல்லா தெரியும். அவர் என்ன செஞ்சார்னா, இந்த ரெண்டு பெரிய சிந்தனைகளையும் ஒன்னா இணைச்சார். பிளாட்டோவோட முக்கியமான கருத்து என்ன? உடல் அழிஞ்சிடும், ஆனா ஆத்மாவுக்கு அழிவே இல்ல. இந்த ஐடியாவை யூத நம்பிக்கையோட இணைச்சு ஒரு புது பார்வையை உருவாக்குனார். இங்கதான் விஷயமே இருக்கு. ஃபைலோட பார்வை உடலோட உயிர்த்தெழுதல்ங்கிறத விட ஆன்மாவுக்கு அழிவே இல்லைங்கிற பிளாட்டோட பார்வைக்கு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இருந்த ஒரு டாப் யூத அறிஞர் நம்ம பொதுவா கிரேக்க நம்பிக்கைன்னு சொல்ற ஆன்மாவின் அழியாமையை நம்புறாரு. இது எல்லா யூதர்களும் உயிர்த்தெழுதல மட்டும்தான் நம்பினாங்கங்கிற நம்ம எண்ணத்தை மொத்தமா உடைக்குது இல்லையா? சரி, இப்ப இன்னொரு பக்கம் போலாம். அந்த காலத்துல எருசலேம்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குழு இருந்துச்சு. அவங்க பேரு சதுசேயர்கள். அவங்க உயிர்த்தெழுதல பத்தி என்ன நினைச்சாங்கன்னு பார்க்கலாமா? அவங்களோட நிலைப்பாடு உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. இந்த சதுசேயர்கள் யாருன்னா, அவங்க தான் அப்போதைய கோயில் நிர்வாகத்தை பார்த்துக்கிட்ட பிரதான ஆசாரியர்கள். சொல்லப்போனா அவங்க தான் ஆளும்பர்க்கம். ரோமானியர்களோட ஒத்துழைச்சி அதிகாரத்துல இருந்த உள்ளூர் எலிட் குரூப். அவங்கள புரட்சியாளர்கள்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. அவங்க அந்த காலத்தோட அதிபழமைவாதிகள். அதாவது எதுவுமே மாறக்கூடாது, இப்போ இருக்கிற நிலைமை அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த பழமைவாதிகள் உயிர்த்தெழுதலை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுமா? அது ஒரு ஆபத்தான புதுமையான கோட்பாடுன்னு சொன்னாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா நம்ம பழமைவாதம்னா பழைய விஷயங்களை நம்புறதுன்னு நினைப்போம். ஆனா இங்க உயிர்த்தெழுதல்ங்கிற நம்பிக்கைய ஒரு புதுசா வந்த ஆபத்தான ஐடியாவா அவங்க பார்த்தாங்க. இது நம்ம எதிர்பார்ப்பே தலைகீழா மாத்துது. ஏன் அவங்களுக்கு அது ஆபத்தானதா தெரிஞ்சுது? ஏன்னா உயிர்த்தெழுதல்ங்கிற நம்பிக்கை அப்போ இருந்த அதிகார அமைப்பையே கேள்வி கேக்குது. அதாவது இந்த உலகத்துல நடக்கிற அநீதிக்கெல்லாம் கடவுள் ஒரு நாள் கணக்கு கேட்பாரு, இறந்தவங்களை எழுப்பி ஒரு புது உலகத்தை உருவாக்குவாருன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. இப்படி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்துட்டா அது அவங்களோட அதிகாரத்துக்கு ஆபத்துன்னு சதுசேயர்கள் பயந்தாங்க. அதனாலதான் இது ஒரு புரட்சிகரமான கருத்து, இத பரவ விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. சரி, ஃபைலோவையும் சதுசேயர்களையும் பார்த்தாச்சு. ஆனா கதை இதோட முடியல. இன்னும் சில வித்தியாசமான பார்வைகளும் இருந்துச்சு. இப்ப நம்ம எசெனியல்கள்னு ஒரு குழுவையும் ஜோசிஃபஸ்னு ஒரு வரலாற்று ஆசிரியரையும் பத்தி பார்க்க போறோம். முதல்ல எஸ்ஸின்கள். நீங்க சாக்கடல் சுருள்கள், அதாவது டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட தொடர்புடையவங்க தான் இவங்க. அவங்களும் உயிர்த்தெழுதலை நம்பி இருக்கலாம், ஆனா அது அவங்களோட நம்பிக்கையில ஒரு முக்கியமான விஷயமா இல்ல. அவங்களோட எழுத்துக்களை பார்த்தா உயிர்த்தெழுதல் பத்தின குறிப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சொல்லப்போனா அவங்க சொல்றது நிஜமான உடல் உயிர்த்தெழுதலா இல்ல ஒரு உருவகமா சொல்றாங்களான்னு அறிஞர்கள் மத்தியில இன்னமும் விவாதம் நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜோசிஃபஸ். இவரு 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு முக்கியமான யூத வரலாற்றாசிரியர். அவர் யாருக்காக எழுதினாருன்னா, நல்லா படிச்ச ரோமானியர்களுக்கும் யூதர்களுக்கும் புரியற மாதிரி எழுதினாரு. அவரோட முக்கிய நோக்கமே யூத மதத்தை வெளியாட்களுக்கு புரிய வைக்கிறது தான். அதனால யூத மதத்தை ஒரு கிரேக்க ரோமானிய தத்துவ மாதிரி காட்ட முயற்சி செஞ்சாரு.
அதனால உயிர்த்தெழுதல் பத்தி எழுதும்போது அவர் ரொம்ப தெளிவில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. ரோமானியர்களுக்கு உடம்பு மறுபடியும் உயிர் பெற்று வரும்னு சொன்னா அது ரொம்ப விசித்திரமா தெரியும்னு நினைச்சாரு. அதனால அத ஆன்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போற மாதிரி, அதாவது மறுபிறவி மாதிரி விவரிச்சாரு. ஏன்னா இந்த மறுபிறவிங்கிற கருத்து ரோமானியர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால அவங்க யூத நம்பிக்கையை தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு ஜோசிஃபஸ் கணக்கு போட்டாரு. சரி, இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் இந்த அட்டவணையில சுருக்கமா பார்க்கலாம். ஒரு பக்கம் பிளாட்டோவோட தத்துவத்தால ஈர்க்கப்பட்ட ஃபைலோ ஆன்மாக்கு அழிவில்லைன்னு சொன்னாரு. இன்னொரு பக்கம் தங்களுடைய அதிகாரத்தை பாதுகாக்க சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொன்னாங்க. எஸ்ஸீனிங்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயமாவே இல்ல. ஜோசிஃபஸோ ரோமானியர்களுக்கு புரியணும்னு அதை மறுபிறவி மாதிரி மாத்தி சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஒரு சிம்பிளான ஒரே ஒரு கருத்து கிடையாது. இது பலவிதமான நம்பிக்கைகள் கொண்ட ஒரு பெரிய சிக்கலான விஷயம். இவ்ளோ வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த பழைய நூல்களை நம்ம எப்படிதான் சரியா புரிஞ்சுக்கிறது? அதுக்கான உண்மையான திறவுகோல் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம இதிலிருந்து கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, இந்த மாதிரி பழைய நூல்களை படிக்கிறது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி. முதல்ல அந்த டெக்ஸ்ட்ல என்ன எழுதிருக்குன்னு நேரடியா படிக்கணும். ஆனா அதோட நிறுத்தக்கூடாது. ரெண்டாவதா, அந்த ஆசிரியர் யாருக்காக எழுதுறாருன்னு யோசிக்கணும். மூணாவதா, அவரோட நோக்கம் என்ன, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கணும். ஜோசிஃபஸ் ஏன் அப்படி மாத்தி எழுதினாரு? சதுசேயர்கள் ஏன் உயிர்த்தெழுதலை எழுதுறாங்க? இந்த கேள்விகளை கேட்டு ஆரம்பிச்சாதான் நமக்கு உண்மையான அர்த்தம் புரியும். வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்த்தா பத்தாது, வரிகளுக்கு நடுவுல படிக்கணும். இப்போ நான் பரிசேயர்னு ஒரு வார்த்தை சொன்னா உங்க மனசுல என்ன வரும்? ஒருவேளை ரொம்ப ரூல்ஸ் பார்க்கறவங்க, பாசாங்கு பண்றவங்க, சுயநீதி உள்ளவங்க, இந்த மாதிரி ஒரு இமேஜ் வருதா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? வரலாற்றிலேயே ரொம்ப தப்பா புரிஞ்சிக்கப்பட்ட இந்த கூட்டத்துக்கு பின்னால ஒரு மாபெரும் புரட்சிகரமான ஆச்சரியமான கதை இருக்கு. இன்னைக்கு நாம அவங்களோட உண்மையான பார்வை என்ன, அது எப்படி இந்த உலகத்தையே மாத்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம எல்லாரும் வச்சிருக்கிற அந்த எண்ணத்தை கொஞ்சம் ஓரமா வைப்போம். பரிசேயர்கள்னா ரொம்ப கண்டிப்பானவங்க, சட்டத்தை மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கு இல்லையா? ஆனா அது உண்மையே இல்ல. அவங்க யாருன்னா, ஒரு பெரிய தேசிய நெருக்கடி வந்தப்போ மக்களோட ஆதரவோட உருவான ஒரு சீர்திருத்த இயக்கம். அதாவது அவங்க வெறும் சட்டங்களை மட்டும் புடிச்சுக்கிட்டு தொங்கல, அநீதிக்கு எதிரா ஒரு பெரிய தீர்வை தேடினாங்க. அப்படி என்ன நெருக்கடி? அந்த இயக்கம் எப்படி உருவாச்சு? இதை புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி மக்கபேயர் புரட்சி தான். அங்க இருந்து தான் பரிசேயர்களோட கதை தொடங்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கிமு 167ல சிரிய ஆட்சியாளர்கள் எருசலேம் ஆலயத்தை அவமதிச்சிட்டாங்க. அப்போ மத்தத்தியாஸ்னு ஒரு தலைவர் மத சுதந்திரத்துக்காக ஒரு பெரிய புரட்சியை ஆரம்பிச்சாரு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவரோட மகன் யூதாஸ் மக்கபேயஸ் தலைமையில ஒரு சின்ன படை வெறும் 3 வருஷத்துல அந்த ஆலயத்தை திரும்பவும் கைப்பற்றிடுறாங்க. இது மட்டும் இல்ல, ஹஸ்மோனியர்கள்னு ஒரு புதிய யூத வம்சத்தோட ஆட்சியையும் நிறுவுறாங்க. இது ஒரு யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய வெற்றியா இருந்துச்சு. இப்படி ஒரு வெற்றிக்கு என்ன காரணம்? மத்தியாஸோட இந்த வார்த்தைகளை கேளுங்க. புறவினத்தாருக்கு அவங்க செஞ்சதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கவும், கடவுளோட கட்டளைகளை கைக்கொள்ளவும் இதுதான் சரியான நேரம். பாத்தீங்களா? இது வெறும் ஒரு அரசியல் புரட்சி மட்டும் இல்ல, இது கடவுள் மேல இருந்த தீவிரமான பக்தியால, ஒரு வைராக்கியத்தால உருவாச்சு. கடவுளோட சட்டங்களை காப்பாத்தணுங்கிற அந்த ஒரே எண்ணம் தான் அவங்கள முன்னால கொண்டு போச்சு. ஆனா கதை இங்க முடியல. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஆமா, யார் மக்களை காப்பாத்துவாங்கன்னு நினைச்சாங்களோ அந்த ஹாஸ்மோனிய வம்சமே ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. இப்ப அவங்கள எதிர்க்கத்தான் பரிசேயர்கள் உருவாக வேண்டியிருந்தது. அப்படி என்னதான் ஆச்சு? மக்களோட எல்லா நம்பிக்கையும் உடைக்கிற மாதிரி விடுதலை வீரர்களா வந்த ஹஸ்மோனியர்கள் மத்த நாட்டு ராஜாக்கள் மாதிரி ரொம்ப கொடூரமா சுயநலமா ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க பணக்காரங்க ஆனாங்க, ஆனா மக்களுக்கு நீதி கிடைக்கல, இரக்கம் இல்ல. கடவுள் வாக்களிச்ச அந்த ராஜ்யம் வரவே இல்லையேன்னு ஒரு பெரிய ஏமாற்றம் மக்கள் மனசுல பரவ ஆரம்பிச்சது. சரியா? இந்த நேரத்துல தான், இந்த அரசியல் வெற்றிடத்துல தான் பரிசேயர்கள் ஒரு மக்கள் இயக்கமா உருவானாங்க. அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவங்களுக்கு அரியணை மேல ஆசை இல்ல, ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கல. அவங்களோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, ஆட்சியாளர்கள் மேல அழுத்தம் கொடுத்து இந்த நாடு முழுசும் ஒவ்வொரு தனி மனுஷனும் கடவுளோட சட்டமான தோராபடி வாழணும். தோரானா ஹீப்ரு பைபிளோட முதல் 5 புத்தகத்துல இருக்கிற சட்டங்கள் தான். சரி, கடவுளோட சட்டப்படி வாழ்றதுன்னா என்ன? கோயில்ல மட்டும் பக்தி காட்டுறதா? இல்ல, இங்கதான் பரிசேயர்களோட பார்வை நிஜமாவே ஒரு புரட்சியை உண்டு பண்ணுச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வெறும் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது நம்மளோட அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அவங்களோட புரட்சிகரமான யோசனை இதுதான். கடவுளோட சட்டங்கள் கோயில் வாசலோட முறிஞ்சிடுற விஷயம் இல்ல. அது நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம வியாபாரம் பண்ற மார்க்கெட்ல, நாம மத்தவங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கணும். புனிதமானதுங்கிறது கோயில்ல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த முழுமையான அர்ப்பணிப்புக்கும் மையமா ஒரு ஜெபம் இருந்துச்சு. அதுதான் ஷெமா.
ஷெமானா கேள்னு அர்த்தம். இஸ்ரேலோட நம்பிக்கைக்கே இதுதான் அச்சாணி. இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துச்சுன்னா, கடவுள் ஒருத்தர் தான், அவரை நம்ம முழு மனசோட, முழு இதயத்தோட, முழு பெலத்தோட நேசிக்கணுங்கிறது தான். இந்த ஷெமா ஜெபத்தை சொல்றது சும்மா ஒரு சடங்கு இல்ல. அது நான் கடவுளோட ராஜ்யத்தோட ஒரு பகுதின்னு கையெழுத்து போடுற மாதிரி. சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், ஊழல் இருந்தாலும் சரி, நான் கடவுளுக்கு உண்மையா இருப்பேன்னு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா கடவுள் மேல இவ்வளவு தீவிரமா பக்தி வச்சிருந்தப்போ அவங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி, ஒரு இறையியல் சிக்கல் எழுந்துச்சு. ரொம்ப சிம்பிளான கேள்விதான். நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? அந்த கேள்விதான் அவங்கள ரொம்ப ஆழமா யோசிக்க வச்சது. யோசிச்சு பாருங்க, கடவுளுக்காக உண்மையா வாழ்ற நல்ல மனுஷங்க அவங்க நம்பிக்கைக்காகவே கொல்லப்படுறாங்க, சித்திரவதை செய்யப்படுறாங்க. உண்மையாவே நீதியுள்ள ஒரு கடவுள் இருந்தா இது எப்படி அனுமதிக்க முடியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாததால தான் அவங்க மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத பத்தி ஒரு புதிய, ரொம்ப சக்தி வாய்ந்த தியரிய உருவாக்க வேண்டியிருந்தது. அவங்களோட பதில் என்னன்னா, உயிர்த்தெழுதல். ஆனா நில்லுங்க, இது நாம நினைக்கிற மாதிரி செத்த உடனே ஆன்மா சொர்க்கத்துக்கு போறது மட்டும் இல்ல. இதுல 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை. 2வது ஸ்டேஜ் மரணத்துக்கு பிறகு வர்ற வாழ்க்கைக்கு பிறகான வாழ்க்கை. குழப்பமா இருக்கா? சிம்பிளா சொல்றேன். ஒரு காலத்துல கடவுள் இந்த உலகத்தையே புதுசா மாத்துவாரு. அப்போ இறந்தவங்க வெறும் ஆவியா இல்லாம உடலோட திரும்பவும் எழுந்து இந்த புது உலகத்துல வாழ்வாங்கன்னு நம்புனாங்க. வாங்க, இப்போ அநீதிங்கிற அந்த பெரிய பிரச்சனைக்கு அவங்க கண்டுபிடிச்ச இந்த 2 கட்ட தீர்வு எப்படி ஒரு புதுப்பிக்கப்பட்ட உலகத்தை பத்தின ஒரு பார்வையா மாறுச்சுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சரி, அந்த 2 ஸ்டேஜையும் இன்னும் தெளிவா புரிஞ்சுப்போம். ஸ்டேஜ் 1, ஒரு நல்ல மனுஷன் இறந்ததும் அவனோட ஆன்மா கடவுளோட பாதுகாப்புல அமைதியா இருக்கும். இது ஒரு வெயிட்டிங் பீரியட் மாதிரி. ஸ்டேஜ் 2, எதிர்காலத்துல கடவுள் இந்த உலகத்தையே புதுசா உருவாக்குவார். அப்போ அந்த நல்லவங்கள உடலோட திரும்பவும் எழுப்பி அந்த புது உலகத்துல தன்னோட சேர்த்து ஆட்சி செய்ய வைப்பார். இதுதான் அவங்க பார்வை. இந்த முதல் ஸ்டேஜை பத்தி சாலமோனின் ஞான புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, அவர்கள் சமாதானமாக இருக்கிறார்கள். அதாவது செத்த உடனேயே அவங்க ஒரு அமைதியான, பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாங்க. இப்போ 2வது ஸ்டேஜை பாருங்க. அதே புத்தகத்துல அவர்கள் சந்திக்கப்படும் காலத்தில் அவர்கள் பிரகாசிப்பார்கள், அவர்கள் தேசங்களை ஆளுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கடவுள் அவங்கள உயிர்த்தல செய்யும்போது அவங்க சும்மா ஒரு குடிமகனா இருக்க மாட்டாங்க, கடவுளோட சேர்ந்து இந்த தேசங்களையே ஆளுவாங்க. எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு யோசனை பாருங்க. அப்போ பரிசேயர்களை பொறுத்த வரைக்கும் உயிர்த்தெழுதலுங்கிறது இந்த உலகத்துல நடக்கிற எல்லா அநீதிக்கும் தீமைக்கும் கடவுளோட ஃபைனல் ஆன்சர். தியாகிகள் சும்மா சொர்க்கத்துக்கு போகல, அவங்க திரும்பவும் உருவாக்கப்பட்டு கடவுளோட புது உலகத்துல அரசர்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாறுறாங்க. இதுதான் கடவுளோட முழுமையான நீதி. நாம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருப்போம் இல்லையா, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு. இந்த கேள்விக்கு பழங்கால யூதர்கள் கிட்ட ஒரே ஒரு பதில் கிடையாது. அவங்களோட நம்பிக்கைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானதும் சிக்கலானதும் கூட. சில பேர் கிரேக்கர்களை போல ஆன்மா மட்டும்தான் வாழணும்னு நம்புனாங்க. ஆனா சிலர் இல்ல, உடலோட நாம திரும்பவும் உயிர்த்தெழுவோம்னு சொன்னாங்க. இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆச்சரியமான வரலாற்றை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். மொத்தம் 4 பகுதியா இதை பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல ஒரு பொதுவான தப்பான கருத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் அந்த காலத்துல இருந்த பலவிதமான நம்பிக்கைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் பரிசேயர்களோட புரட்சிகரமான சிந்தனை, கடைசியா உயிர்த்தெழுதல்லாம் உண்மையில என்ன அர்த்தம்னு ஆழமா பார்க்க போறோம். நம்மள நிறைய பேரு இதை கேள்விப்பட்டிருப்போம். கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, கிரேக்கர்கள் ஆன்மா சாகாதுன்னு நம்பினாங்க, யூதர்கள் உடலோட உயிர்த்தெழுவோம் நம்பினாங்க. இதுதான் 2 தரப்புக்கும் இருக்கிற முக்கியமான வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே விஷயம் அவ்வளோ சிம்பிளா நிச்சயம் இல்ல. பழங்கால யூத மதத்தோட வரலாறு இதை விட ரொம்பவே சிக்கலானதா, பலவிதமான கருத்துக்கள் நிறைஞ்சதா இருந்துச்சு. வாங்க அந்த பக்கங்களை ஒன்னொன்னா புரட்டி பார்ப்போம். முதல்ல நாம புரிச்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். எப்படி கிரேக்க ரோமானிய உலகத்துல மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பல கருத்துக்கள் இருந்துச்சோ, அதே மாதிரி யூதர்களுக்குள்ளேயும் ஒரே ஒரு பார்வை மட்டும் கிடையாது. அது பலவிதமான நம்பிக்கைகள் கலந்த ஒரு பெரிய சித்திரம் மாதிரி. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஃபிலோ. இவர் இயேசுவும் பவுலும் வாழ்ந்த அதே காலத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான யூத சிந்தனையாளர். ஆனா அவர் என்ன நம்புனாரு தெரியுமா? கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோ சொன்ன மாதிரி நம்ம உடல் அழிஞ்சாலும் ஆன்மாவுக்கு அழிவே இல்லைன்னு வாதிட்டார். இது உடலோட உயிர்த்தெழுவோங்கிற கருத்துக்கு நேர் எதிரானது இல்லையா? சரி, அப்போ அந்த காலகட்டத்துல இருந்த முக்கியமான யூத குழுக்கள் யார் யார், மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத பத்தி அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, ஒரு குவிக் ஐடியா கிடைக்கும்.
சதுசேயர்கள், அதாவது அந்த காலத்து அதிகார வர்க்கம், உயிர்த்தெழுதலை சுத்தமா நிராகரிச்சாங்க. எசேனியர்களோட நிலைப்பாடு தெளிவா இல்ல. பிலோ மாதிரி தத்துவ ஞானிகள் ஆன்மாதான் முக்கியம்னு சொன்னாங்க. ஆனா பரிசேயர்கள்னு ஒரு மக்கள் இயக்கம் மட்டும்தான் உடலோட உயிர்த்தெழுவோங்கிற நம்பிக்கைய ரொம்ப தீவிரமா ஆதரிச்சாங்க. இப்போ இவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். முதல்ல சதுசேயர்கள். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க உயிர்த்தெழுதலை எதிர்த்ததுக்கு காரணம் அவங்க ரொம்ப முற்போக்கா இருந்ததால இல்ல, ரொம்ப பழமைவாதியா இருந்ததால. உயிர்த்தெழுதல்ங்கிற இந்த புதிய நம்பிக்கை மக்களை தூண்டிவிட்டு தங்களோட அதிகாரத்துக்கு ஆபத்து கொண்டு வந்துடும்னு பயந்தாங்க. அடுத்து எஸ்ஸேனியர்கள். சவக்கடல் சுருள்களை எழுதினவங்க இவங்க தானே சொல்லுவாங்க. இவங்களோட எழுத்துக்களை பார்த்தா உயிர்த்தெழுதலை பத்தி பெருசா எதுவும் பேசல. ஒருவேளை அவங்க நம்பி இருக்கலாம், ஆனா அது அவங்களோட முக்கியமான நம்பிக்கையா இருந்திருக்க வாய்ப்பில்லை. இப்ப வாங்க இந்த கதையோட ஹீரோக்கள் கிட்ட வருவோம். அதாவது பரிசேயர்கள். யூத சிந்தனையில ஒரு பெரிய புரட்சியையே உண்டாக்கி உயிர்த்தெழுதலுங்கிற கருத்தை ஒரு முக்கியமான கோட்பாடா மாத்துனது இவங்க தான். பரிசேயர்கள் திடீர்னு முளைக்கல. அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு. வெளிநாட்டு அடக்குமுறை ஒரு பக்கம், உள்நாட்டு ஆட்சியாளர்களோட ஊழல் மறுபக்கம். இதுக்கு நடுவுல தான் ஒரு மக்கள் சக்தியா அவங்க உருவானாங்க. பரிசேயர்களுக்கு இது வெறும் ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல, அது அவங்களோட நீதி உணர்ச்சியோட சம்பந்தப்பட்டது. அடக்குமுறையாளர்களுக்கு எதிரா நின்னு தங்களோட விசுவாசத்துக்காக கொல்லப்பட்டவங்க வீணா சாகலன்னு அவங்க நம்புனாங்க. கடவுள் உண்மையிலே நீதி உள்ளவர்னா அவர் கண்டிப்பா அவங்கள திரும்பவும் உயிருடன் எழுப்புவாருங்கிறது அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துச்சு. சரி, பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல்னு சொன்னப்போ அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அது சும்மா செத்து சொர்க்கத்துக்கு போறது மட்டும்தானா? இல்ல, அதுக்கும் மேல அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மரணத்துக்கு பிறகான வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை. என்னது? குழப்பமா இருக்கா? சிம்பிளா சொல்றேன். ஒருத்தர் இறந்த உடனே அவரோட பயணம் முடிஞ்சிடாது. அது ஒரு 2 கட்ட பயணம். அப்போ அந்த 2 கட்ட பயணம் எப்படி இருக்கும்? முதல் கட்டம் மரணத்துக்கு அப்புறம் ஒரு காத்திருப்பு நிலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் கடவுள் இந்த உலகத்தையே புதுசா மாத்துவார். இது 2வது கட்டம். கடைசியா அந்த புதிய உலகத்துல வாழ்றதுக்காக நீதிமான்களுக்கு புத்தம் புதிய உடல்கள் கொடுக்கப்படும். இதுதான் அவங்களோட முழுமையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு வேதாகமத்துல ஒரு முக்கியமான ஆதாரம் தானியேல் புத்தகத்துல இருக்கு. இங்க பாருங்க. நித்திரை பண்ணுகிறவர்கள்னு சொல்றது மரணத்துக்கு பிறகு இருக்கிற அந்த முதல் காத்திருப்பு நிலையை குறிக்குது. விழித்து எழும்புவார்கள்னு சொல்றது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வர்ற அந்த 2வது நிலையை குறிக்குது. இயேசு வாழ்ந்த காலத்துல எழுதப்பட்ட சாலமோனின் ஞானம்ங்கிற புத்தகத்துல இது இன்னும் விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்துல 2 தரப்புக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதலே நடக்குது. ஒரு பக்கம் செத்தா எல்லாம் முடிஞ்சுது, அதனால இந்த நல்லவங்கள சித்திரவாதம் பண்ணுவோம்னு சொல்ற கெட்டவங்க. இன்னொரு பக்கம் இல்ல, கடவுள் எங்களை அழிவே இல்லாம இருக்கதான் படைச்சார்னு உறுதியா நம்புற நல்லவங்க. இந்த சக்தி வாய்ந்த வரிகள் அந்த 2 கட்டத்தையும் எவ்ளோ அழகா விளக்குது பாருங்க. முதல்ல கடவுள் கூட பாதுகாப்பா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு புதிய உலகத்துல ஆட்சி செய்ய திரும்பி வர்றது. ஆமா, சும்மா வாழறதுல ஆட்சி செய்வது. சரி, இந்த நம்பிக்கை வெறும் புத்தகத்துல மட்டும்தான் இருந்துச்சா, இல்ல மக்கள் வாழ்க்கையிலும் இருந்துச்சா? அதுக்கு ஒரு மனச உருக்குற கதை இருக்கு. 2 மக்கபேயர் புத்தகத்துல வர்ற 7 சகோதரர்களோட கதை தான் அது. அந்த 7 சகோதரர்களோட 3வது சகோதரன் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு கேளுங்க. நீங்க என் கையையும் நாவையும் வெட்டலாம், ஆனா நான் இதை கடவுள்கிட்ட இருந்து தான் வாங்கினேன், அதனால அவர்கிட்ட இருந்தே திரும்பவும் வாங்குவேன்னு நம்புறேன்னு சொல்றான். இது வெறும் ஆன்மாவை பத்தின நம்பிக்கை இல்ல, இது உடலை பத்தின அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கதையோட கிளைமேக்ஸ் அந்த 7 பேரோட அம்மா பேசுறது தான். அவங்களோட வாதம் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒண்ணுமே இல்லாததுல இருந்து இந்த முழு உலகத்தையும் படைச்ச கடவுளால என் மகன்களோட உடல்களை திரும்பவும் படைக்க முடியாதா என்ன? சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்தத ஒரு சின்ன சுருக்கமா பார்த்திடலாம். இயேசு வாழ்ந்த காலத்துல உயிர்த்தெழுதல் பத்தின யூத நம்பிக்கை இந்த 3 முக்கியமான படிகளை கொண்டிருந்தது. 1, மரணத்துக்கு பிறகு ஒரு காத்திருப்பு காலம். 2, கடவுள் ஒரு புதிய உலகத்தை படைப்பார். 3, அந்த புதிய உலகத்துல வாழ்றதுக்காக ஒரு புதிய உடல் கொடுக்கப்படும். ஓகே, அப்போ யூத மதத்துல எதிர்காலத்துல ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, சரிதானே? ஆனா கிறிஸ்தவங்க சொன்ன விஷயம் அந்த நம்பிக்கையில ஒரு பயங்கரமான மாற்றம், யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. உயிர்த்தெழுதல்னு சொன்னாலே நமக்கு கிறிஸ்தவன் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கருத்து கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிச்சது இல்ல. இது ஏற்கனவே யூத மதத்துல இருந்த ஒரு நம்பிக்கை. ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததும் அது மொத்தமா உருமாறி ரொம்பவே புரட்சிகரமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. எப்படி ஒரு பழைய நம்பிக்கை இவ்ளோ புதுசா தீவிரமா மாறுச்சு? வாங்க, இத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம்.
அப்போ நம்ம மனசுல எழும்புற முக்கியமான கேள்வி இதுதான், உயிர்த்தெழுதலுங்கிற ஐடியா ஒன்னும் புதுசு இல்லன்னா ஆதி கிறிஸ்தவர்கள் சொன்ன விஷயத்த மட்டும் ஏன் எல்லாரும் அவ்ளோ வித்தியாசமா ஒரு பெரிய புரட்சியா பார்த்தாங்க? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? கிறிஸ்தவ பார்வை ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க நம்ம முதல்ல அந்த காலத்துல இருந்த மத்த நம்பிக்கைகளை பார்க்கணும். உதாரணமா கிரேக்கர் ரோமானிய உலகத்துல அவங்களோட நோக்கம் என்னன்னா இந்த உடலை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போகணுங்கிறது தான். ஞான கொள்கையாளர்கள்னு ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க இன்னும் ஒருபடி மேல போய் இந்த உடலே ஒரு ஜெயில், ஒரு சிறைன்னு சொன்னாங்க. ஆனா ஆதி கிறிஸ்தவர்கள் இதுக்கு நேர் எதிரா யோசிச்சாங்க. அவங்க உடலை விட்டு தப்பிக்க நினைக்கல, மாறா இந்த பௌதிக உடலே ஒரு நாள் உருமாற்றம் அடையும், அதுதான் இந்த பூமியிலே ஒரு புதிய படைப்போட ஆரம்பம்னு நம்புனாங்க. பாத்தீங்களா எவ்ளோ பெரிய வித்தியாசம். இந்த ஞான கொள்கை, அதாவது க்னாஸ்டிசிசம்னு சொல்வாங்க, அது என்னன்னு சுருக்கமா பாத்திரலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம வாழ்ற இந்த பௌதீக உலகமே ஒரு கெட்ட விஷயம். இதுல ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் என்னன்னா, அவங்களும் உயிர்த்தெழுதல்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க, ஆனா அர்த்தம் அப்படியே தலைகீழ். அவங்களுக்கு உயிர்த்தெழுதல்னா உடலை விட்டு தப்பிச்சு போறது, ஆனா கிறிஸ்தவத்துக்கோ உயிர்த்தெழுதல்னா இந்த உடலோடையே திரும்ப எழும்புறது. ஒரே வார்த்தை, ஆனா 2 துருவங்கள் மாதிரி வேற வேற அர்த்தம். இந்த மேற்கோள் அவங்களோட எண்ணத்தை ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? அவங்க சொல்றாங்க, உண்மையில முக்கியமானது ஒரு புதிய படைப்பெல்லாம் இல்ல, இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு போறதுதான். அவங்க இலக்கே இந்த உலகத்தை விட்டு வெளியேறதுதான். இத பாக்கும்போதுதான் உடலோட உயிர்த்தெழணுன்ற கிறிஸ்துவ நம்பிக்கை எவ்ளோ தனித்துவமானது, எவ்ளோ வித்தியாசமானதுன்னு நமக்கு இன்னும் ஆழமா புரியுது. சரி, இப்போ நாம கிறிஸ்தவத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழுதல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது 2ஆம் ஆலய காலத்துல யூத மதத்தோட உலகம் எப்படி பன்முகத்தன்மையோட இருந்துச்சு, இயேசு வர்றதுக்கு முன்னாடியும் அவர் வாழ்ந்த காலத்திலயும் யூத மக்கள் மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு என்னதான் நம்பிட்டு இருந்தாங்க. நாம நினைக்கிற மாதிரி முதல் நூற்றாண்டு யூத மதத்துல மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு ஒரே ஒரு கருத்து கிடையாது. உண்மையில அது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம், பலவிதமான ஐடியாக்கள். சிலது ஒண்ணுக்கொன்னு முரண்பட்டதா கூட இருந்துச்சு. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா எப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அது மாதிரி தான் அவங்களுக்கு முன்னாடியும் பல தேர்வுகள் இருந்துச்சு. இந்த நம்பிக்கையோட ஸ்பெக்ட்ரம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. பரிசேயர்கள் எதிர்காலத்துல இறந்தவங்க உயிர்த்தெழுவாங்கன்னு உறுதியா நம்பினாங்க. ஆனா சதுசேயர்கள் அதெல்லாம் ஒன்னும் இல்ல, செத்தா எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. இன்னொரு குரூப் எசேனியர்கள், அவங்களோட நம்பிக்கைகள் பத்தி தெளிவா தெரியல, ஆனா உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு ஒரு முக்கியமான கொள்கையா இல்ல. இது போக இன்னும் பலர் இதை வேற வேற மாதிரி விளக்குனாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் என்றது பல ஆப்ஷன்ஸ்ல ஒண்ணு, அவ்வளவுதான். இப்போதான் நாம இந்த பகுப்பாய்வோட மைய புள்ளிக்கே வரும். ஒரு நம்பிக்கை எப்படி உருமாறியது, குறிப்பா ஆரம்ப கால கிறிஸ்தவத்துல நடந்த அந்த 8 மாற்றங்கள் என்ன? யூத மதத்துல பல கருத்துக்கள்ல ஒன்னா ஓரமா இருந்த இந்த நம்பிக்கை கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததும் எப்படி மொத்தமா உருமாறி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 8. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்த்தெழுதல் என்ற கருத்தை முழுசா மறுவரையறை செஞ்ச 8 முக்கியமான மாற்றங்கள். இது நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். இது நமக்கு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்க உதவும். சரி, 2 மாற்றங்கள் என்னன்னு பாப்போம். ஸ்டெப் 1, இது சுற்றளவிலிருந்து மையத்துக்கு வந்துச்சு. அதாவது யூத மதத்துல இது ஒரு சைட் டாபிக்கா இருந்துச்சு, ஆனா கிறிஸ்தவத்துல இதுதான் மெயின் பாயிண்ட், விசுவாசத்தோட அச்சாணியே இதுதான்னு மாறிடுச்சு. ஸ்டெப் 2, யூத மதத்துல இருந்த மாதிரி பல கருத்துக்கள் இல்லாம கிறிஸ்தவத்துல இது ஒருமித்த நம்பிக்கையா மாறுச்சு. அதாவது எல்லா கிறிஸ்தவர்களும் இதை ஏத்துக்கிட்டாங்க. இதுல 2வது கருத்தே இல்ல. 3வது மாற்றம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. வேத வசனங்களுக்கு புதிய அர்த்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பழைய ஏற்பாட்டை திரும்பி படிக்கும்போது அதுல இயேசுவோட உயிர்த்தெழுதல் பத்தின குறிப்புகள் இருக்கிறத பார்த்தாங்க. உதாரணத்துக்கு 2 சாமுவேல் 7:12 வசனத்தை பாருங்க. அந்நாட்களில் நானுன் வித்தையே எழும்ப பண்ணுவேன். இது தாவீதோட வாரிசு பத்தி சொல்றதாதான் அது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்க இத மேசியாவோட உயிர்த்தெழுதல சொல்றதா பார்த்தாங்க. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரேக்க வார்த்தை தான், அனஸ்டீசோ. மூல எபிரேயத்துல எழும்ப பண்ணுவேன்னு இருந்தத கிரேக்க மொழிபெயர்ப்புல அனஸ்டீசோன்னு போட்டாங்க. இந்த வார்த்தைக்கு உயிர்த்தெழச் செய்வேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோ தாவீதோட வம்சத்துல ஒரு ராஜா வருவார்னு இருந்த விளக்கம் இப்போ மெசியாவே உயிர்த்தெழுவார்னு ஒரு சக்தி வாய்ந்த விளக்கமா மாறிடுச்சு. ஒரே வசனம், ஆனா பார்வை மாறும்போது அர்த்தமும் மாறுது. அடுத்த 2 மாற்றங்கள் உண்மையிலே அந்த காலத்துல யாருமே யோசிச்சு பார்க்காத விஷயங்கள். 4வது மாற்றம், மேசியாவே உயிர்த்தெழுப்பப்படுவார். முதல்ல மேசியா இறப்பார்ன்றதையே யூதர்கள் எதிர்பார்க்கல. அவர் ஒரு வெற்றி வீரரா வருவார்னு தான் நினைச்சாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சிலுவையில அறையப்பட்டு இறந்து அப்புறம் உயிர்த்தெழுவார்னு சொல்றது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும்.
5வது மாற்றம் உயிர்த்தெழுதல் 2 கட்டமா நடக்கும். முதல்ல இயேசு, அப்புறம் கடைசி காலத்துல மத்த எல்லாரும். இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே நேரத்துல தான் உயிர்த்தெழுவாங்கன்னு தான் நம்பினாங்க. 6வது மாற்றம் உயிர்த்தெழுந்த உடல் எப்படி இருக்குங்கிறதுல ஒரு புது தெளிவு கொடுத்துச்சு. யூதர்களோட எதிர்பார்ப்பு எப்படின்னா, எசேக்கியல் தீர்க்கதரிசனத்துல வர்ற மாதிரி காஞ்சி போன எலும்புகள் எல்லாம் ஒன்னு சேரும், இல்லனா தானியல் 12ல சொல்ற மாதிரி நட்சத்திரம் போல பிரகாசிப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவில்லாம இருந்துச்சு. ஆனா கிறிஸ்தவ யதார்த்தம் என்னவா இருந்துச்சு? பவுலும் நற்செய்தி எழுத்தாளர்களும் ஒரு உருமாற்றம் அடைஞ்ச, அழியாத, ஆனா தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய, அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு பௌதீக உடலை பத்தி பேசுனாங்க. இது வெறும் ஆவி இல்ல, நிஜமான உடல். இங்க ஒரு முக்கியமான விவரத்தை கவனிக்கணும். நற்செய்திகள்ல உயிர்த்தெழுந்த இயேசு ஒருபோதும் நட்சத்திரம் போல பிரகாசிக்கல. அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவர் மறுரூபமான மலையில மட்டும்தான் காட்டப்படுது. ஒருவேளை இந்த கதைகள் எல்லாம் பின்னாடி இட்டுக்கட்டி எடுத்தப்பட்டிருந்தா, எழுதினவங்க கண்டிப்பா தானியல் 12ல வர்ற அந்த நட்சத்திரம் போல பிரகாசிக்கிற இமேஜை யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அது ரொம்ப பிரபலம். ஆனா அவங்க அப்படி செய்யல. இதுவே அவங்க கற்பனை பண்ணல, நடந்த ஒரு எதிர்பாராத சம்பவத்தை பதிவு செய்றாங்கன்னு காட்டுது. கடைசி 2 மாற்றங்களும் இந்த உயிர்த்தெழுதல்ன்றது ஏதோ எதிர்காலத்துல நடக்க போற விஷயம் மட்டும் இல்ல, அது நம்மளோட நிகழ்கால வாழ்க்கையையும் மாத்திர ஒண்ணுன்னு காட்டுச்சு. 7வது மாற்றம் புதிய உருவகங்கள். உதாரணமா ஞானஸ்நானம். அது வெறும் சடங்கு இல்ல, கிறிஸ்தவோட இறந்து ஒரு புதிய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள உயிர்த்தெழும்புறதுக்கு அடையாளமா மாறுச்சு. 8வது மாற்றம் புதிய பணி. விசுவாசிகள் இனி கடவுளோட புதிய படைப்புல பார்வையாளர்கள் இல்ல, அவங்களும் அதுல இப்பவே பங்கேற்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இத கூட்டு இறுதிக்காலவியல்னு சொல்லுவாங்க. சரி, இந்த 8 மாற்றங்களையும் நாம பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஆழமான வரலாற்று சிக்கல், ஒரு பெரிய ஏன்ங்கிற கேள்வி நம்ம முன்னாடி வந்து நிக்குது. அது என்ன கேள்வி? கேள்வி இதுதான்: மரணத்தை பத்தின ஒரு பாரம்பரிய நம்பிக்கை ஏன் இவ்ளோ தீவிரமா, இவ்ளோ வேகமா மாறுச்சு? நீங்க யோசிச்சு பாருங்க. மரணத்துக்கு பின்னான வாழ்க்கை பத்தின நம்பிக்கைகள்லாம் ரொம்ப கன்சர்வேட்டிவானவ. அது அவ்ளோ சீக்கிரம் மாறாது. ஆனா இங்க மட்டும் யூத மதத்திலிருந்து ஒரு நம்பிக்கை ஒரு சில 10 ஆண்டுகளுக்குள்ள இவ்ளோ பெரிய மாற்றங்களை சந்திக்குது. எப்படி? இந்த பெரிய வரலாற்று கேள்விக்கு ஆதிகால கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரே ஒரு பதில் தான் இருந்துச்சு. ரொம்ப நிலையான, உறுதியான பதில். அவங்க சொன்ன பதில் இதுதான்: நாங்க ஏன் இந்த சுவாரஸ்யமான புதிய விஷயங்கள் எல்லாம் நம்புறோம்னா, அதுக்கு ஒரே காரணம், கடவுள் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவ்வளவுதான். இந்த எல்லா மாற்றங்களுக்கும் இதுதான் அவங்க கொடுத்த விளக்கம். ஆக நாம பார்த்த இந்த எல்லா வரலாற்று சான்றுகளையும் வச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. முதல் ஈஸ்டர் காலையில உண்மையிலே என்னதான் நடந்திருக்கும்?